யாரெல்லாம் அம்மாவோட மீன் குழம்பு ரெசிபியை ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரெசிபி. பேச்சுலர்ஸ் நீங்களும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்பாக கடுகு, ஒரு 10 போல் வெந்தயம், கூடவே 20 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டையும் தட்டி சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போனதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, கூடவே ஒரு தக்காளியை சின்னதாக நறுக்கி சேர்த்து மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வத்தல் தூள், அதே அளவுக்கு 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு மசாலா கரியாமல் இருக்கிறதுக்காக 250 ml தண்ணியில் எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துருக்கிறேன். கூடவே தனியாக 100 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா கொதிச்சிரும். இனி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வத்துறதுக்கு விடுங்க. இந்தளவுக்கு நல்லா வத்துனதும் நம்ம கழுவி வச்சிருக்கிற மத்தி மீனை சேர்த்துக்கலாம். மீனில் ஒரு சின்ன கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். மீன் சேர்த்து 5 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். அவ்வளோதான், மீன் முளைக்கிட்டது ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள்.